ரமணி என்னாச்சு? ஒன்றும் இல்லை. ரமணி தாங்க முடியலடா. Again? Bro? போடா. நானே தலைவலியால துடிச்சிட்டு இருக்கேன். Oh, the proverbial one? This is the real one. மாத்திரை ஏதாவது போட்டியா? எல்லாம் ட்ரை பண்ணியாச்சு. போவே மாட்டேங்குது. நான் வேணா பிடிச்சி விட்டுமா? வேண்டாம் வேண்டாம். கொஞ்ச நேரம் பிடிச்சி விட்டுட்டு ரமணி கை வலிக்குது, நீ எனக்கு கையை பிடிச்சி விடு அப்படின்னு சொல்லுவேன். வேண்டாம் ரமணி, எனக்கு ஒரு எக்ஸசைஸ் தெரியும், அது பண்ணா தலைவலி பறந்து போயிடும். கை எப்படி வை, வச்சு இப்படி பிடிச்சிக்கணும், இப்படியே தலைவலி பறந்து போயிடும் பாரு. ரமணி, உனக்கு இது யாரா சொல்லி கொடுத்தது? கமாண்டர் கேசவன். ரமணி போதுமா? அட்லீஸ்ட் 10 minutes. ரமணி தலைவலி போயிட்ட மாதிரி இருக்குடா. சரி படுத்து. What happened? ரமணி எடுக்க வரல. ச்சே, விளையாடாத. ரமணி நிஜமாவே எடுக்க வரல. Come on ரமணி. ரமணி, ரமணி please do something no. ஐயோ ரமணி வலிக்குது. ஐயோ வலிக்குது. Just ரமணி, இப்ப எப்படி இருக்கு? பார்த்தா தெரியல, அப்படியே தான் இருக்கு. ஐயோ, லைன் வேற என்கேஸ் டாக்டர் இல்ல, என்ன பண்றது? ரமணி, இப்படி பெர்மனண்டா இருந்துட்டா என்னடா பண்றது? நான் சாதாரணமா பாக்குறது பயமா இருக்கும். ஐயோ வலிக்குதே. யோசிக்கிறேன். ரமணி டுகெதர். சாரி. வேண்டாம் ரமணி, நீ உட்கார், நான் பார்த்துட்டு வரேன். ஹலோ, ஹே சாரதி, வாடா, நீ தான் ஒரு பெரிய ஹெல்ப் பண்ணணும். ஹெல்ப்பா? நான் வரேன். டேய் வாடா, டேய் ப்ளீஸ். டேய், ரமணிக்கு எப்படி அடிச்சு பாரு. ஐயோ, என்னாச்சு? எடுக்க வரல. ரொம்ப அசிங்கமா இருக்க. எப்படி ஆச்சுது? டேய் ரமணி, என்னடா பண்ண? Hey, no, Ramani has a headache. So you forced her. டேய், அவங்க அப்பாக்கு தெரிஞ்சா என்ன பண்ணுவார் தெரியுமா? வைஃப் ஹராஸ்மெண்ட் கேஸ்ல தூக்கி உள்ள போட்டுருவாரு. அதுக்கு ஒரு தனி செக்ஷன் இருக்கு. செக்ஷன் நம்பர் எனக்கு தெரியாது. டேய், ஏன்டா இப்படி பயப்படுத்துற? ரமணி has a real headache. அதுக்காக நான் ஒரு எக்ஸசைஸ் சொல்லி கொடுத்தேன். அதுக்கப்புறம் இப்படி ஆயிட்டா. எக்ஸசைஸ் நீ அவ்வளவுதான். ரமணி சிஸ்டர், டேய் இதுக்கு ஏதாவது ஒரு ஐடியா சொல்டா. அப்படியா? புடி, தூக்கு, எடு. அப்போ கட் பண்ணி எடுத்துட வேண்டியதான். கத்தி கொண்டா. சாரதி, அது சரியாடா. ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கீங்களே. ஒரு காஃபி கொண்டு வாங்க. ஆமா, எனக்கும். ரமணி, சரி, நானே போட்டு கொண்டாறேன். எனக்கும். ஓகே.
காஃபி. ரமணி. ரமணி. ரமணி, துணியெல்லாம் வாஷ் பண்ணுண்டா. நான் வாஷ் பண்றேன். ரமணி, மார்க்கெட்டுக்கெல்லாம் வேற போகணும்டா. நான் போறேன். ஓகே ரமணி, அப்புறம் அந்த எல்லா வேலையும் நானே செய்றேன். ஓகே, நீ கவலைப்படாத. ரமணி, எனக்காக நீ எவ்வளவு கஷ்டப்படுறடா. ஓகேமா. ரமணி, ஐ லவ் யூடா. ரமணி, ஓகே. சாரதி. ரமணி, வந்த வேலை முடிஞ்சதுல போ. டேய், ஆஃபீஸ் மேட்டர், இம்பார்ட்டன்ட் மேட்டர் டிஸ்கஸ் பண்ணணும்னு வந்தேன்டா. அந்த ஷேர்ஸ். ஆஃபீஸ் மேட்டர்ஸ் ஆஃபீஸ்ல. நீ போ. ஓ, அப்போ பர்சனல் மேட்டர் பேசுவோம். அந்த சசிகலா இப்போ வேணாண்டா, எனக்கு நிறைய வேலை இருக்கு. சாரதி, ப்ளீஸ் கெட் அவுட். நிஜமாவே ஆயிட போகுது, பார்த்து. ரமணி, இருந்தாலும் நீ ரொம்ப மோசம்டா. சாரதி நீ இப்படி விரட்டி இருக்க கூடாது. நோ ரமணி, இது நம்மளுடைய பர்சனல் ஸ்பேஸ். ஆஃபீஸ் விஷயம் தனி, வீட்டு விஷயம் தனி. அதையும் இதையும் நான் என்ன சொல்றேன்னா, சப்போஸிங் என் ஆஃபீஸ் கொலீக்ஸ் எல்லாரையும் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து எங்க பிசினஸை நான் டிஸ்கஸ் பண்ண வச்சுக்கேன், உனக்கு பிடிக்குமா? அதையும் இதையும் மிக்ஸ் பண்ணக்கூடாது. ரமணி, நான் உன்கிட்ட ஒன்று கேட்கணும்னு நினைச்சேன். ரமணி, நானும் உனக்கு கொடுக்கணும்னு நினைச்சேன். சரி, வேண்டாம், நான் அப்புறமா கேட்டுக்கிறேன். என்கிட்ட என்ன தயக்கம்? கம். ரமணி, இது இல்லடா. அது நாளைக்கு எங்க ஏஜென்சியோட ஆட் ஷூட்டிங் ஒன்று நடக்க போகுது. சரி. அது நம்ம வீட்டில் தான் நடக்க போகுது. What? No, no, no. I will not allow it. ரமணி, நான் உங்ககிட்ட பெர்மிஷன் கேட்கலடா. நாளைக்கு காலையில் நீ சீக்கிரமா எழுந்து எங்க யூனிட்டுக்கு ஹெல்ப் பண்ண முடியுமான்னு கேட்குறேன். What nonsense? இது எங்க ஆபீஸோட பிரீமியம் குவார்ட்டர்ஸ். இது I will not allow it. ரமணி, நீ அலோ பண்ணாலும் பண்ணலனாலும் நாளைக்கு இங்க ஷூட்டிங் நடக்க தான் போகுது. நீ ஆபீஸ்க்கு லீவ் போட்டுரு. ரமணி, நீ யாரை கேட்டு பெர்மிஷன் கொடுத்த? நான் யாரை கேட்கணும்? என்ன கேட்கணும்? நோ. Yes. நோ. Yes. நோ. Yes. எஸ். No. Hi, Ramni. Hello, Ganesh. Baba, ulla va. Meet my friend Paul, cameraman. Namma idki varda cameraman. Hello. Hi. Ramani. Please come in. வாங்க, உள்ள வாங்க. 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 உட்காருங்க. This is Mr. Ramani, my husband. Ramani, this is Mr. Ganesh, director. Hello. Hello. This is Mr. Paul. Mr. Paul, cameraman. Hi. Mr. Ganesh, this ad. Correct, Ramani. Same ad. நீ அடிக்கடி பாப்பிய ஒரு ஹேர் ஆயில் ad. அதை இவர்தான் டைரக்ட் பண்ணிருக்காரு. Hair oil ad. Mr. Ganesh, நீங்க அட்வர்டைஸ் பண்ற ப்ராடக்ட்ட நீங்களே யூஸ் பண்றது இல்லையா? I don't take risks. Paul. Mr. Ganesh. One minute. இது ஓகேவா இருக்கும்னு நினைக்கிறேன். ஃபைன்.
தேடுறாங்க? ஆங்கிள் பாக்குறாங்க. ரமணி, something wrong. ஆங்கிள் டா. No, Ramani. Something really wrong. என்னன்னு போய் பாரு. என்ன கணேஷ், வீடு பிடிச்சிருக்கா? ஓகே ஓகே. எல்லாம் நல்லா இருக்கு. இந்த படிக்கட்டு தான் ஐசோர் கண்ணை உறுத்துது. ஐசோர் கரெக்ட், நானும் அதே தான் சொன்னேன். அது அங்க ஒரு ஸ்பைரல் ஸ்டேர்கேஸ் வச்சுட்டு இதை இடிச்சுட்டா நல்லா இருக்கும். அதெல்லாம் முடியாது. முடியாது முடியாது முடியாதா 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 முடியாதா. கணேஷ் ரிலாக்ஸ் ரிலாக்ஸ். மிஸ்டர் பால், இத இடிக்காம. ஓகே, நான் அவாய்ட் பண்ணிக்கிறேன். நோ ப்ராப்ளம். கணேஷ், அங்க ஏதோ ட்ராக் ஷாட் போடணும். வா. ரமணி, அவருக்கு என்ன ஆச்சு? அவ அப்படிதான்டா, பட் he is a good director. Why do you take such risks? ரமணி, something wrong. Ganesh, anything wrong? No, everything is wrong in this place. மெட்ராஸ்ல போய் யார் ஃபயர் பிளேஸ்லாம் கட்டினது? கரெக்ட், அதே தான் நானும் கேட்டேன். சேம் வேவ் லெங்த். பால், இப்போ இந்த இடத்தை இடிக்கணுமா? வேணாம். இந்த செவத்தை மட்டும் கொஞ்சம் தட்டி கொடுத்துருங்க, ட்ராக் போட்டுக்கலாம். எக்ஸ்கியூஸ் மீ. ஐயோ, இதை இடிச்சா பில்டிங்கே வந்துடும். நோ, நீங்க இதை இடிக்க முடியாது. முடியாது முடியாது முடியாதா முடியாதா முடியாதா. கணேஷ் 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 கணேஷ், கூல் டவுன் கூல் டவுன். பால், இதையும் இடிக்காம ஏதாவது செய்ய முடியாதா? ஓகே, நான் ஜூம் யூஸ் பண்ணிக்கிறேன். அப்புறம் மிஸ்டர் ரமணி, இந்த ஒயிட் வீடியோக்கு ஒத்து வராது. நீங்க என்ன பண்றீங்க, ஓவர் நைட் பெயிண்ட் மாத்தி கொடுத்துறீங்க. நான் ஒன்றும் பெயிண்டர் இல்லை. லிசன் மிஸ்டர், ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் நீங்க இங்க ஷூட் பண்ண முடியாது. கணேஷ், முடியாதான். முடியாதா 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 முடியாதா. Oh God, oh God. And moon up to God. I fixed all my angles. கணேஷ், மேல பெட்ரூம் இருக்கு, நீ அதை பார்க்கலையே. பால் பால், மேல பெட்ரூம் இருக்கு, அதை போய் பாரு ப்ளீஸ். பார்க்கலாம். கணேஷ், இந்த ஒயிட்டுக்கு பவுன்ஸ் லைட் யூஸ் பண்ணால் ப்ராப்ளம் இருக்காது. மேலே போகலாம் வா.
ரமணி ஹீஸ் a good director டா. ரமணி நம்ம பெட்ரூம்க்கு எதுக்கு போனாங்க? லொகேஷன் பார்க்க வந்தா எல்லா இடத்தையும் தான் பார்ப்பாங்க. என்ன ஆட் இது? வாட் இஸ் தி கான்செப்ட்? பேப்பர் பாய் வந்து பேப்பர் போடுற மாதிரி. பேப்பர் பாய் வந்து பேப்பர் போடுற மாதிரியா? அதுக்கு எதுக்கு பெட்ரூம் பார்க்கணும்? பேப்பர் பாய் நான் பெட்ரூம் வரைக்கும் வர போறான். இல்ல அவன் மெயின் டோர்ல நிக்கிற மாதிரி தான். ஆனா எதுக்கு பார்க்கணும்? அதெல்லாம் எனக்கு தெரியாது ரமணி. டைரக்டர் இஷ்டம். பெட்ரூம் இஸ் ஓகே, பட் அந்த வால் பேப்பர் தான். இட்ஸ் ஓகே, வி வில் நாட் யூஸ் இட். ரமணி, யா கிச்சன் எங்க இருக்கு? கிச்சன் வெயிட். உங்க கான்செப்ட்ல நியூஸ் பேப்பர் பாய் வரான். எதுக்காக நீ கிச்சன் பார்க்கணும்? நியூஸ் பேப்பர் பாய் மை கான்செப்ட் தெரிஞ்சு போச்சா? மை கேம்பெயின் gone. யூ ஆன்சர் மை क्वेश्चन. எதுக்காக நீ கிச்சன் பார்க்கணும்? அதெல்லாம் சொல்ல முடியாது. முடியல? முடியாது? 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 முடியாது. முடியாது? முடியாது. 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 முடியாது? முடியாது? ரமணி cool down. அவனும் அப்படிதான். பட் இஸ் a good husband. பால் கிச்சனை பார்க்காம ஏதாவது செய்ய முடியுமா? இட்ஸ் ஓகே. கணேஷ், ப்ரொடக்ஷன் ஆளுங்களே நாளைக்கு டீ வெளியே போட்டு சொல்லலாம். சரி போலாமா? நாளைக்கு வரோம். ரமணி, எஸ், நீங்க மாடலிங் பண்ணலாமே. இதே கட்ட போட நாளைக்கு நியூஸ் பேப்பர் பாய் ரோல் பண்றீங்களா? ஷட் அப் அண்ட் கெட் அவுட். இட்ஸ் ஓகே, நாங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோம். நாளைக்கு வரோம். நியூஸ் பேப்பர் பாய். ரமணி, உனக்கு கொஞ்சம் கூட டீசன்ஸே கிடையாதுடா. என்ன தேடி வந்து உங்ககிட்ட இப்படியா பேசுறது? ரமணி, என் வீட்ல கண்டவங்க வந்து கூத்தடிக்கிறத ஐ வில் நாட் அலோவ். ரமணி, மைண்ட் யுவர் வேர்ட்ஸ். நீ தப்பு பேசுற. ஒழுங்கா மன்னிப்பு கேளு. நான் என்ன தப்பு பேசுறேன்? என்னால மன்னிப்பெல்லாம் கேட்க முடியாது. என்ன தப்பு பேசுனியா? முதல் தப்பு இது ஓ வீடு நீ பிரிச்சு பேசுனது. ரெண்டாவது தப்பு என்னோட கொலீக்ஸ் எல்லாம் கண்டவங்க திட்டுறது. மூணாவது தப்பு கூத்தடிக்கிறோம் எங்க ப்ரொஃபஷனை கேவலமா பேசுனது. மன்னிப்பு கேளு. முடியாது. ரமணி, நான் உன் கூட பேச மாட்டேன். வேண்டாம், பேச வேண்டாம். என் கூட பேசாம இருந்துருவியா? இருந்துறா. some piece of mind. இப்போ நீ எதுக்கு அழற? why do you have to cry for? நம்பி together? no need. அப்ப நீ போய் பாரு. ஹலோ ஆண்டி. ஏம்மா என்னாச்சு? அவ ஏதாவது சொன்னானா? என்னடா முகத்தை திருப்பி என்ன கொஞ்சம் பாருடா. முகத்தை பார்த்தா ஒன்னும் துரோகம் பண்ற மாதிரி தெரியலையே. ஐயோ ஆண்டி, அதெல்லாம் இல்ல. நாளைக்கு இங்க ஒரு ஆட் ஷூட்டிங் நடத்த நான் பெர்மிஷன் கொடுத்திருந்தேன். இவன் என்ன தெரியுமா சொன்னா? இது ஏன் வீடு, இங்க ஷூட்டிங்ல நடக்க கூடாதுன்னு சொல்லிட்டான். அத சொல்றதுக்கு இவன் யாருமா? மம்மி, இது எங்க ஆபீஸ் பிரீமியம் குவார்ட்டர்ஸ். நான் ஷூட்டிங் அலோ பண்ண மாட்டேன். உங்க ஆபீஸ். அந்த ஆபீஸ்ல உனக்கு இந்த ஜாப் எப்படி கிடைச்சதுன்னு ஞாபகம் இருக்கா? மா ஓ, வேலை கிடைச்சதுல விஷயம் இருக்கா? ஆண்டி, இவன் என்ன தெரியுமா சொன்னா? இவன் டேலண்ட பார்த்து கூப்பிட்டு வேலை கொடுத்தாங்களா? அது என்னதுமா? அது வந்து மம்மி. ஆண்டி நீங்க சொல்லுங்க. அது அவனுக்கு வேலை கிடைச்சதுன்னோ அவன் டேலண்ட்டை வச்சுதான். அதுக்கப்புறம் நடந்ததான் ஒரு பெரிய கதை. மா கதை. அதான் ரமணி, நீ சும்மா இருடா. நீங்க சொல்லுங்க ஆண்டி. அது என்னது மா கதை? ஹிந்தி படம் மாதிரி இருக்கு. நீயும் அப்பா கூட சேர்ந்து பம்பால இருக்க ஆரம்பிச்சிட்ட. நீ கிளம்பு. ராய்பேட்டால ஒரு புது சாமியார் வந்திருக்காராம். 2000ல மெட்ராஸ் எப்படி இருக்குன்னு சொல்றாராம். இந்த மெரினா பீச்ல அது வந்து மவுண்ட் ரோடு வரைக்கும் வரப்போதான். அப்புறம் மவுண்ட் ரோடு வந்து. ரமணி, நீ பேச்ச மாத்தாத. உட்காரு. மம்மி, இவகிட்ட போய் சொல்றீங்களா? ஆண்டி, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள எந்த ரகசியமும் இருக்க கூட நீங்க தானே சொல்லிருக்கீங்க. ஆமா, அந்த மா ரகசியத்தை சொல்லிடுங்க ப்ளீஸ். சொல்றேன். வேலைக்கு சேர்ந்த புதுசுல நம்ம ரமணி அவங்க எம்டி வீட்டுக்கு ஒரு நாள் போயிருந்தான். அப்போ எம்டி வீட்டுல இல்ல, அவங்க ஒய்ஃப் தான் இருந்தாங்க. ஏண்டா அந்த அம்மா பேர் என்ன?
சந்தான லட்சுமி. அந்த அம்மாளுக்கு ரொம்ப நாளா ஒரு குறை. அவங்க இருங்க, எனக்கு புரிஞ்சு போச்சு. அந்த சந்தான லட்சுமிக்கு குழந்தை இல்ல, ரமணியை பார்த்த உடனே வளர்ப்பு பையனை அடாப்ட் பண்ணிக்கிறேன்னு சொல்லிருப்பாங்க. அதான் மா கதை, ரைட்? மம்மி, ஐய என்ன மாதிரி இவ்வளவு அவசரப்படுற? அந்த மிஸ்ஸஸ் சந்தான லட்சுமி ஒரு டைரி ஃபார்ம் நடத்திக்கிட்டு இருந்தாங்க. அதுல ஒரு ஜெர்சி பசு இல்லங்கிறதா அவங்க குறைய. இது இந்த ஒயிட்ல பிளாக் பேச்சஸ் ஆஸ்திரேலியன் பிரீட், டால்மேஷன் மாதிரி கூட இருக்குமே, அதுவா? கரெக்ட் கரெக்ட். டேனிஷ் பிரீட். ஏதோ ஒரு பிரீடு, சும்மா இருடா. அந்த அம்மாவோட குறைய தெரிஞ்சுக்கிட்ட நம்ம ரமணி அந்த அம்மா கிட்ட போய், நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க, ஒரு நாளைக்கு 60 லிட்டர் கறக்கிற மாதிரி ஒரு ஜெர்சி பசு கொண்டு வந்து கட்ட வேண்டியது என்னுடைய பொறுப்புன்னு சொல்லிட்டான். அப்புறம் சொல்லிட்டானே தவிர ஜெர்சி பசுக்கு எங்க போறது? டென்மார்க் தான். நீ வேற, இங்கெல்லாம் தேடினோம், கிடைக்கல. அப்புறம் இப்படிதான் மம்மின்னு அழுதுகிட்டு வந்து நின்னா. நான் அவங்க அப்பா கிட்ட சொல்ல, கமாண்டர் கேசவன் என்ன செஞ்சார் தெரியுமா? லோக்கல் மாட்டை பிடிச்சு பேட்சா பெயிண்ட் பண்ணி இந்தாங்க ஜெர்சி மாடுன்னு கொண்டு போய் கொடுத்துட்டாரு. அந்த அம்மாவும் நம்பிருச்சு. அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் தெரியுமா? மழை பெஞ்ச சாயம் வெளுத்துருமே. கரெக்ட். அன்னைக்கு நைட்டு மழை பெஞ்சுச்சா, சாயம் வெளுத்து போச்சு. மம்மி 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 மறுபடியும் மம்மி மம்மின்னு அழுதுட்டு வந்துருந்தான். ஐ ஹேண்டில் த மேட்டர்னு கமாண்டர் கேசவன் இவனையும் கூட்டிட்டு போனாரு. 2 பேரும் சேர்ந்து மாட்டை திருட ட்ரை பண்ணும்போது மாட்டிக்கிட்டாங்க. செமவாத ரொம்ப பெரிய கலாட்டம் ஆயிடுச்சு. விஷயம் எம்டி வரைக்கும் போயிடுச்சு. அப்போ ரமணிக்கு வேலை போயிருக்கணுமே. போயிருக்கணும் தான். ஆனா இவனோட டேலண்ட்டை பார்த்து பெருந்தன்மையா மன்னிச்சு விட்டாரு. அதுக்கப்புறம் 3 மாசம் இவனை எல்லாரும் மானுதான் கூப்பிடுவோம். மம்மி, enough. என் மானத்தை கப்பல் ஏத்தி. ரமணி, you shut up ரமணி. ரமணி, மோட்டால கிடைச்ச வேலைக்கு இவ்ளோ திமிரா? நாளைக்கு இங்க மட்டும் ஷூட்டிங் நடக்க விடல, வீடு ஃபுல்லா மாட்டு போஸ்டர் ஒட்டிடுவேன், வேற வேற பிரீட்ல. மம்மி, டேய் ஷூட்டிங் நடத்த கொஞ்சம் பர்மிஷன் குடுறா. எனக்கு ஷூட்டிங் பார்க்கணும் ரொம்ப நாளா ஆசைடா. இந்த வீட்ல ஒரு டேமேஜ் ஆகாம நான் பாத்துக்கிறேன்டா. மம்மி, ஏய் பர்மிஷன் கொடுத்துட்டான். நீ ஷூட்டிங் அரேஞ்ச் பண்ணு. ஆனா ஒரு கண்டிஷன், எனக்கு கேமரா பக்கத்துல ஒரு சேர் போடு. அது என்ன ஆண்டி, கேமராக்கு பக்கத்துல ஒரு சேர்? அது வேற ஒண்ணும் இல்ல, தஞ்சாவூர்ல ஒரு ஜோசியர் இன்னும் 2-3 மாசத்துல நான் சினிமா டைரக்டர் ஆயிடுவேன்னு சொல்லியிருக்காரு. அதுக்காக இப்படி கொஞ்சம் டீப் பிராக்டிஸ் பண்ணிக்கலாம். என்ன சொல்ற? ஓகே தானே மம்மி? ப்ளீஸ். நான் காலையில வரேம்மா. ஓகே ஆண்டி, பை. ஐயோ, இன்னும்